செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இவ்வாரம் நாடாளுமன்ற அமர்வில் மிக பிரதானமாக பேசப்பட்ட ஒரு விடயம் இருக்கின்றது. பிரதேச செயலகங்களுக்கான வர்த்தமானி அறிவித்தலை விரைவுபடுத்துங்கள் என்று மட்டக்களப்பு மாவட்ட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் MLA ஹிஸ்புல்லா அவர்கள் தெரிவித்த கருத்தானது பல தளங்களில் இன்று விவாத பொருளாகவும் பேசு பொருளாகவும் மாறியிருக்கின்றது. கோரளைப்பற்று மத்தி, அதே போன்று கோரளைப்பற்று தெற்கு ஆகிய பிரதேச செயலகங்களுக்கான வர்த்தமானியை விரைவாக வெளியிடுங்கள் என்று MLA ஹிஸ்புல்லா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். அதை மட்டும் அவர் குறிப்பிடவில்லை. அதனோடு அவர் குறிப்பிட்ட மிக முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால், கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கக்கூடிய 5 கிராம சேவையாளர் பிரிவுகளையும், அதனோடு வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கக்கூடிய 2 கிராம சேவையாளர் பிரிவுகளையும் எடுத்து இந்த 2 பிரதேச செயலகங்கள் உருவாக்குகின்ற போது அதனோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்கின்ற ஒரு மேலதிகமான தகவலையும் வெளிப்படுத்துகின்றார். 1999 ஆண்டு பொது நிர்வாக அமைச்சினால் நியமிக்கப்பட்ட பணம்பலன கமிஷன் அறிக்கையின் பிரகாரம் மட்டக்களப்பு மாவட்டத்திற்கென்று சிபாரிசு செய்யப்பட்ட கோரளைப்பற்று மத்தி, கோரளைப்பற்று தெற்கு இந்த 2 பிரதேச செயலகங்களும் இன்னும் அது வர்த்தமானி மூலம் பிரகடனம் செய்யப்படவில்லை. அந்த மக்கள் 25 வருடங்களாக தங்களுடைய ஒரு சின்ன ஒரு காணி பிரச்சனையை கூட தீர்த்து கொள்ள முடியாமல் அலைந்து திரிகின்ற ஒரு அவல நிலை இருக்கிறது. அவர் வெளிப்படுத்துகின்ற போது அவர் குறிப்பிடுகின்ற மிக முக்கியமான பகுதியாக இருப்பது, பல நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அவை தொடர்பில் நாடாளுமன்றத்திலே எதிர்வினையாற்றி இருந்தார்கள். இந்த நாடாளுமன்ற உரை தொடர்பாக பார்ப்போம். கடந்த 5/8/2025 ஆண்டு நாடாளுமன்றத்தில் தனிநபர் பிரேரணை ஒன்றை அன்று மாலை 5 மணியளவில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் நாடாளுமன்ற உறுப்பினர் MLA ஹிஸ்புல்லா அவர்கள் முன்வைக்கின்றார், இந்த 2 பிரதேச செயலகங்களுக்குமான வர்த்தமானி அறிவித்தல் தொடர்பாக. ஆனால் இங்கு நுணுக்கமாக அவதானிக்கப்பட வேண்டியிருக்கின்றது, கிழக்கு மாகாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய எந்த ஒரு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினரும் அந்த இடத்தில் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. காரணம், இவர்களோடு இன்று தேனிலவில் இருக்கக்கூடிய தமிழரசு கட்சிக்கு கூட தெரியாது. ஆனால் தெரியாதா என்கின்றதில் கூட இன்னும் ஒரு சந்தேகம் வலுக்கின்றது. தமிழரசு கட்சிக்கு அன்றைய தினம் 5/8/2025 அன்று மாலை 6 மணியளவில் இலங்கையில் இருக்கக்கூடிய இந்திய தூதரகத்தில் ஒரு சந்திப்புக்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அந்த சந்திப்புக்கான ஏற்பாடு செய்யப்பட்ட அதே தினத்தில் 5 மணியளவில் இந்த தனிநபர் பிரேரணையை நாடாளுமன்றத்திலே கொண்டு வருவதற்கு ஹிஸ்புல்லா அவர்கள் எத்தனித்திருக்கின்றார் அல்லது அதற்கான தயார்படுத்தல்களை மேற்கொண்டிருக்கின்றார். ஆனால் அன்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய தூதரகம் செல்ல வேண்டும் என்பதுதான் ஏற்கனவே இடப்பட்டிருந்த திட்டமாக இருக்கின்றது. இதனை அறிந்த அல்லது இந்த விடயத்தை இலங்கை தமிழரசு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பாடு ஹிஸ்புல்லாவுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றது. ஹிஸ்புல்லாவின் தனிநபர் பிரேரணை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படுகின்ற போது, எதிர்ப்புகள் இல்லாமல் அந்த பிரேரணை செல்லுகின்ற போது அதற்கான ஒரு ஆதரவு தளம் நாடாளுமன்றத்திலே அதிகரிக்கும். அதற்கு எதிர்கருத்துக்கள் வரக்கூடாது என்பதில் தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பாடு செயற்பட்டிருப்பதாக இப்போது சந்தேகம் விளக்கின்றது. காரணம் என்னவென்று சொன்னால், அன்று 5 மணிக்கு தனிநபர் பிரேரணை நாடாளுமன்றத்தில் வருகிறது. 6 மணிக்கு அதே தினம் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேறி இந்திய தூதரகத்துக்கு செல்வார்கள். இந்த திட்டமிடப்பட்ட தகவல் மிகவும் இரகசியமான முறையில் பரிமாறிப்பட்டிருக்கலாமா என்கின்ற சந்தேகம் பலரிடம் இருக்கின்றது. ஆனாலும் கூட ஒரு வகையாக அதனை சுதாகரித்துக் கொண்ட இலங்கை தமிழரசு கட்சியினர் அந்த இடத்தில் நாடாளுமன்ற அமர்வில் தனிநபர் பிரேரணை வருகின்ற போது தங்களுடைய கருத்துக்களையும் பதிவு செய்ததாக மேலதிக தகவல் இருக்கின்றது. இவ்வாறு இல்லை, இதற்கும் அதற்கும் தொடர்பில்லை, எங்களுக்கு முன்னரே இந்த தகவலை MLA ஹிஸ்புல்லா அவர்கள் கூறினார், நாங்கள் அதற்கு தயாராகத்தான் இருந்தோம், நாங்கள் இந்திய தூதரகத்துக்கு செல்ல வேண்டியது தேவையில்லை என்று யாரும் கூற முடியாது. அதற்கான தயார்படுத்தப்பட்ட இந்திய நிகழ்ச்சி நிரல் அல்லது இந்திய தூதரகத்தில் இவர்களுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவை ரத்து செய்யப்பட்ட மேலதிக தகவல் இப்போது இருக்கின்றது. இது இவ்வாறு இருக்கின்ற போது நாடாளுமன்ற உரைகளிலே பலரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்றார்கள். அந்த இடத்தில் மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீநாத் அவர்கள், இந்த பிரேரணையானது மாவட்டத்தில் கலந்துரையாடப்படாமல் அல்லது மாவட்டத்தில் விவாதிக்கப்படாமல் திடீரென்று எப்படி இங்கு வந்தது, இதில் எமக்கு சந்தேகம் இருக்கின்றது என்கின்ற கருத்தினை முன்வைக்கின்றார். இந்த பிரச்சனை சம்பந்தமாக ஏன் ஒரு மாவட்ட மட்டத்தில் கூட இது கலந்துரையாடப்படாமல் பாராளுமன்றத்தில் விவாத பொருளாக்கப்பட்டது என்பது ஒரு சந்தேகத்துக்குரிய விடயமாகவே நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. பல சந்தர்ப்பங்களில் இதுக்குரிய சந்தர்ப்பங்கள் அமைந்திருந்தும் கூட இது
மாவட்ட மட்டத்தில் கலந்துரையாடப்பட்டிருக்கவில்லை. ஆனால் ஒரு வரலாற்று அடிப்படையிலே மட்டக்களப்பு வடக்கு பகுதி கோரளை பற்றாகவே இருந்திருந்தது. பின்பு 1992 ஆண்டுக்கு பின்புதான் அதில் பல பகுதிகளாக கோரளைப்பற்று வடக்கு, கோரளைப்பற்று தெற்கு, கோரளைப்பற்று மேற்கு எல்லாம் பிரிக்கப்பட்டிருந்தன. அந்த அடிப்படையில் இப்போது சுமூகமான நிலைமையிலே கோரளைப்பற்று தெற்கிலே 5 கிராமங்களும் இருந்து அது கெசட் பண்ணப்படாவிட்டாலும் கூட சேவைகள் வழங்கப்பட்டிருக்கின்ற நேரத்திலே ஏன் இந்த அடிப்படையிலே இவ்வாறான ஒரு விடயம் எழுப்பப்பட்டிருக்கின்றது? அது விண்ணப்பங்கள் அல்லது போராட்டங்கள் அல்லது உண்ணாவிரதங்கள் போன்ற விடயங்கள் அந்தந்த பிரதேசங்களில் எழுப்பப்பட்டு ஒரு இன முரண்பாடான சூழ்நிலை இது பின்னணியில் யார் இருக்கிறார் என்று சிந்திக்க வேண்டும். அந்த விடயத்திலே நாம் மிக கவனமாக இந்த கோரளைப்பற்று தெற்கிலே 18 கிராமங்கள் இருக்கின்றன. அந்த பிரதேசத்திலே எந்த மக்களும் வாழ்வதற்குரிய சாத்தியமான இயல்பு நிலை இருக்கின்றது. அந்த இயல்பு நிலை இருக்கின்ற போது ஏன் அந்த 5 கிராமங்களை கோரளைப்பற்று தெற்கிலிருந்து கோரளைப்பற்றுக்கு மேற்குக்கு மாற்ற வேண்டும் என்ற ஒரு விண்ணப்பம் நியாயம் ஆனதாக என்று நாம் யோசிக்க வேண்டும். கடந்த காலங்களில் பல ஆணைக்குழுக்கள், பல விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அந்த காலங்களிலே எல்லோருக்கும் தெரியும், கடந்த காலங்களிலே நடந்த விடயங்கள் பக்க சார்பானவாகவும் ஆட்சியாளர்கள் அல்லது அரசியல் அதிகாரத்தில் இருந்தவர்கள் ஊடான அழுத்தங்களின் ஊடாகவும் செய்யப்பட்டிருந்தது. ஆகவே மிக நிதானமாக அந்த விடயங்களை நாங்கள் விட்டு இப்போது இருக்கின்ற நிலைமையிலே கோரளைப்பற்று தெற்கிலே 18 கிராமங்கள் அந்த இருக்கின்றன, கிராம சேவை இருக்கின்றன. அதை தொடர்ச்சியாக கொண்டு செல்லக்கூடிய சூழ்நிலையில் அந்த பிரதேசத்தில் எல்லா இன மக்களும் வாழக்கூடிய, எல்லா இன மக்களும் சேவை பெற்றுக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றவர்கள் அவற்றை தொடர்ச்சியாக கொண்டு செல்ல வேண்டும் என்றும், மற்றும் கோரளைப்பற்று வடக்கு வாகரையிலே இருக்கின்ற 2 கிராமங்கள் ஒரு நிலத்தொடர்போடு இருக்கின்ற அந்த கிராமங்கள் வாகரை பிரதேசத்திலே தொடர்ச்சியாக பேணப்பட வேண்டும் என்று நாங்கள் ஒரு இணக்கப்பாட்டுடனான முடிவை எடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே நேரம் அந்த இடத்திலே மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களையும் பதிவு செய்கிறார். அவர் பதிவு செய்கின்ற போது முரண்பாடுகள் இல்லாமல் மக்கள் வாழுகின்றார்கள், ஏன் இதற்குள் முரண்பாடுகளை தோற்றுவிக்க முற்படுகிறீர்கள் என்கின்ற ஒரு சந்தேகத்தை அவரும் அங்கே ஏற்படுத்துகின்றார். இந்த விடயம் சம்பந்தமாக அவர்கள் அங்கு இணைந்து செயற்படுவதை குறிப்பிட விரும்புகின்றேன். அது மாத்திரமல்லாமல் இந்த 5 கிராம சேவையாளர் பிரிவில் உள்ள அந்த ஆர்டிஎஸ் மற்றும் அமைப்புகளை நாங்கள் கோருகின்ற போது அவர்கள் இந்த தெற்கு பிரதேச செயலகத்தோடு, கோரளைப்பற்று தெற்கு பிரதேச செயலகத்தோடு இணைந்திருப்பதையே விரும்புகின்றார்கள். அதே போன்று இந்த கல்லிச்சையில் இருந்த எங்களுடைய இஸ்லாமிய சகோதரர்கள், நான் நினைக்கின்றேன் ஜெயந்தியாய, ரிதிதென்ன போன்ற பிரதேசங்களில் குடியேறி இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் இருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கிறேன் இந்த ஜெயந்தியாய, ரிதிதென்ன போன்றவையும் இதனோடு இணைக்கப்படவிருப்பதாக அறிகின்றேன். அது ஒரு நிலத்தொடர்பு இல்லாத நிலையிலும் காணப்படுகின்றது. ஆகவே எங்களுடைய சிரேஷ்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ஹிஸ்புல்லா அவர்களுக்கு தெரியும், அந்த பிரதேசத்தில் இப்போது எந்த விதமான ஒரு நெருக்கீடுகளோ அல்லது முரண்பாடுகளோ இல்லாத நிலையில் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் தன்னுடைய கருத்தினை பதிவு செய்கின்ற போது, கல்முனை வடக்கு தமிழ் பிரதேச செயலகம் தொடர்பாக தமிழ் மக்களுக்கும் பிரச்சனை உள்ளது. ஆனால் இதை பற்றி பேசும் முஸ்லிம் சகோதரர்கள் அந்த பிரச்சனையை மறக்கின்றனர். முஸ்லிம் மக்கள் எல்லை பிரச்சனையை எழுப்பும் போது தமிழ் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்க கூடும் அல்லவா? நீங்கள் இவ்வாறு கதைக்கின்ற போது அவ்வாறு எதிர்ப்புகள் கிளம்புவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அல்லவா? எனவே இந்த கருத்தினை நீங்கள் இந்த இடத்திலே கூறுவது சால சிறந்ததல்ல, ஒற்றுமை முக்கியம் என்கின்ற கருத்தை வலியுறுத்துகின்றார். சாணக்கியன் அவர்களிடம் ஒரு வினாவைத்தான் இங்கு கேட்க வேண்டியிருக்கின்றது. கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் என்பது 28/7/1993 ஆண்டு அரச வர்த்தமானி மூலம் பிரதேச செயலகமாக இயங்குவதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டது. ஏன் அதனை நீங்கள் இங்கு பேசினீர்கள்? இது ஒரு பிரதேச செயலகத்துடன் இந்த பிரதேச செயலக இணைப்புகள் தொடர்பில் இருக்கக்கூடிய குழப்பம்தான் இப்போது ஹிஸ்புல்லாவால் முன்வைக்கப்பட்ட தனிநபர் பிரேரணை. அவ்வாறு இருக்கின்ற போது நீங்கள் கல்முனை தமிழ் பிரதேச செயலகம் என்பது அரச வர்த்தமானியில் வெளியிடப்பட்டது. அதனை இப்போது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தடுத்துக் கொண்டிருக்கின்றது. அதனை நீங்கள் இங்கு கூற வருவதன் நோக்கம் என்ன? ஒருவேளையில்
நீங்கள் இதனை கேட்கின்ற போது இன்று கிரான் பிரதேச செயலாளர் பிரிவிலோ அல்லது வாகரை பிரதேச செயலாளர் பிரிவிலோ இருக்கின்ற கிராம சேவையாளர்களை உங்களுக்கு தராத இடத்து நீங்கள் கல்முனையை கொடுத்து விடாதீர்கள் என்று மறைமுகமாக நீங்கள் கூற முற்படுகிறீர்களா என்று மக்கள் சந்தேகம் வெளியிடுகின்றார்கள். நீங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதேச செயலகங்கள் தொடர்பில் ஹிஸ்புல்லா கொண்டு வந்திருக்கக்கூடிய தனிநபர் பிரேரணையில் எதற்காக கல்முனையை நீங்கள் அதற்குள் உட்புகுத்தினீர்கள் என்பது இங்கு சந்தேகமாக இருக்கின்றது. உங்களுக்கும் ஞாபகம் இருக்காது, அதாவது நல்லாட்சி காலப்பகுதியிலே நீங்கள் அன்று மஹிந்த ராஜபக்சவோடு இருந்த காலப்பகுதியில் உங்களுக்கு இப்போது உங்களுடைய கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய சுமந்திரன் அவர்கள் இந்த தமிழ் பிரதேச செயலகம் கல்முனை தமிழ் பிரதேச செயலகத்தை எடுத்து வருவதில் நல்லாட்சியிலே உலங்கு வானூர்தியிலே கல்முனைக்கு சென்றவர் மனோ கணேசன் அவர்களோடு உங்களுடைய கட்சியினுடைய முன்னாள் பொதுச் செயலாளர் துரைராஜசிங்கம் அவர்களும் அந்த இடத்துக்கு சென்றிருந்தார். அந்த மக்களுக்கான வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார். நல்லாட்சி அரசிலே அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்கிய போது கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுடைய கட்சிகளின் தலைமைகள் நழுவ விட்டிருந்தார்கள். அதனையும் இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகிறோம் என்றால், நீங்கள் அன்றைய காலப்பகுதியிலே ஒரு மாற்று கட்சியில் இருந்தீர்கள். அதனால் அன்றைய காலப்பகுதியில் உங்களுக்கு அது தொடர்பான புரிதல் இருந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் அன்றைய அந்த சம்பவம் இடம்பெறுகின்ற போது நீங்களும் அந்த பகுதியிலே சுமந்திரன் அவர்களோடு சென்றிருந்தீர்கள். ஆனால் நீங்கள் அந்த விடயத்தை இந்த விடயத்தோடு இணைப்பது என்பது ஒரு பொருத்தமில்லை என்று அங்கிருக்கக்கூடிய மக்கள் கூறிக்கொள்கிறார்கள், மட்டக்களப்பு மாவட்ட மக்கள். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸை சேர்ந்த தலைவர் உட்பட ஏனைய உறுப்பினருக்கும் நான் சொல்ல விரும்பிய விடயம் என்று சொன்னால், கிழக்கு மாநிலத்தில் ஒரு காலம் இருந்தது. இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக பேசுவதனூடாகத்தான் தமிழர்கள் அரசியலில் வளர முடியும், தமிழர்கள் அரசியலில் ஈடுபடலாம். அதே நேரத்திலே தமிழர்களுக்கு எதிராக பேசுவதனூடாகத்தான் இஸ்லாமிய கட்சிகள் சில உறுப்பினர்கள் கடந்த காலத்தில் இருந்தார்கள், அவங்களுடைய அரசியலை முன்னெடுத்தார்கள். மீண்டும் ஒரு முறை அவ்வாறான ஒரு செயல்பாடுகளுக்கு தயவு செய்து இடமளிக்காதீங்க. நாங்கள் இந்த விடயத்தை பற்றி பேசும் பொழுது தொடர்ச்சியாக கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றி நாங்கள் பேசி வருகிறோம். கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்திலே இவ்வாறான குறைபாடு இருக்கின்றது. அதே நேரத்திலே தான் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றி நாங்கள் கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தை பற்றி நாங்கள் பேச தயாரில்லை. இந்த விடயத்தை பற்றி பேச வந்தால் தமிழ் மக்கள் சொல்வார்கள் நாங்களும் பேச தயாரில்லை. இதை வைத்துக் கொண்டு கடந்த காலத்திலே ராணுவ புலனாய்வுத்துறை அரசாங்கம் இப்படி பலர் இதிலே இருந்து லாபம் அடைந்தவர் இருக்கிறார்கள். நாங்கள் மீண்டும் இம்முறை நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலே ஒன்றாக நாங்கள் சபைகளை நாங்கள் ஆட்சி அமைத்திருக்கிறோம். இந்த ஒற்றுமை நீடிக்க வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் இதிலே அரசாங்கம் எல்லை நிர்ணய ஆணையக்குழு போட்டெல்லாம் ஒன்றும் செய்ய இயலாது. நாங்கள் தான் இதுக்கான முடிவை நாங்கள் முன்வைக்க வேண்டும். அரசாங்கம் எந்த ஒரு எல்லை நிர்ணய ஆணையக்குழுவை போட்டாலும் எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் போராட்டங்கள் வெடிக்கும், ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும். அது டீலிமிட்டேஷன் கமிட்டி எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழல் வரலாம். அந்த வகையிலே நாங்கள் தான் பேச வேண்டும். நாங்கள் எங்களுக்குள்ளே பேச வேண்டும். நாங்கள் எங்களுக்குள்ளே பேசினால் மாத்திரம்தான் இதுக்கான ஒரு தீர்வொன்றை நாங்கள் காண முடியும். அவ்வாறு இல்லாவிட்டால் இது இரு சமூகங்களுக்கு இடையிலான ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக மாறிவிடும். அந்த பிரதேசங்களில் இருக்கிற மக்கள் இதை எதிர்த்து பேசுவார்கள். எங்களுடைய நிலங்களை நாங்கள் தர தயாரில்லை என்று பேசுவார்கள். அப்ப இதை அரசாங்க தரப்பு நீங்கள் இந்த பிரச்சனை சமூக மட்ட பிரச்சனை வருவதற்கு முன்பாக நாங்கள் இதை எங்களுக்குள்ளே பேசி தீர்க்கக்கூடிய ஒரு வகையிலே நீங்களும் அதுக்கான வழிகளை தர வேண்டும். இது இவ்வாறு இருக்கின்ற போது இதனுடைய வரலாறுகளை சிவில் சமூக செயற்பாட்டாளரும் முன்னாள் பொது சுகாதார பரிசோதகருமாக இருக்கக்கூடிய சந்திரமோகன் அவர்கள் சிவில் சமூக சந்திப்பு ஒன்றிலே கூறுகின்றார் அதனுடைய வரலாறுகளை. பிரதேச செயலகம் 1972 ஆண்டு ஜூலை மாதம் 1ஆம் தேதி உதவி அரசாங்க அதிபர் பிரிவாக ஏற்கனவே பிரிந்து சென்றுவிட்டது. அதையடுத்து 46 கிராம சேவகர் பிரிவுகளுடன் போர்லை பற்றி வாழச்சேனை உதவி அரசாங்க அதிபர் பிரிவு 1992 ஆண்டு வரை இயங்கி வந்தது. நாட்டின் யுத்த நிலை காரணமாக கோர்லைப்பற்று வாழச்சேனை பிரதேச உதவி அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் கடமை புரிந்த முஸ்லிம் ஊழியர்கள் கடமைக்கு தமிழ் பகுதிகளுக்கு வருவதற்கும் தமிழ் ஊழியர்கள் முஸ்லிம் பகுதிகளுக்கு செல்வதற்கு ஊர்காவல் படையின் உடன் இராணுவத்தினரிலிருந்து இணங்கியவை தடையாக இருந்தமையால் ஓட்டமாவடியில் ஒரு தனியான வீட்டில் முஸ்லிம் கிராம சேவை பிரிவுகள் 16 இணைந்து ஒரு தற்காலிக அலுவலகத்தை அமைத்துக் கொண்டன. அதன் பின்னர் அந்த 16 கிராம சேவையாளர் பிரிவுகளும் தனியாக பிரிந்து போவதற்காக கோரிக்கையை முன்வைத்து கோர்வைப்பற்று வாழச்சேனை உதவி அரசாங்க அதிபர் நில அளவை திணைக்களத்தின் உதவியுடன் ஒரு வரைபடத்தை வரைந்து 16 பிரிவுகளையும் தனியாக பிரிப்பதற்காக கோரிக்கையை முன்வைத்திருந்தார். எனினும் அந்த கோரிக்கைகளை புறந்தள்ளி ஏற்கனவே
அமலில் உள்ள கோர்லை மேற்கு ஓட்டமாவடி கோர்லைப்பற்று வாழச்சேனை ஆகிய 2 கிராம சபைகளின் எல்லைகளாக கொண்டு 2 பிரதேச செயலகங்கள் 4ஆம் தேதி 7ஆம் மாதம் 1997ஆம் ஆண்டு வர்த்தமானிப்படுத்தப்பட்டது. இந்த வர்த்தமானிப்படுத்தப்பட்ட 14 கிராம சேவையாளர் பிரிவுகளில் 9 கிராம சேவையாளர் பிரிவு மட்டுமே ஓட்டமாவடி மேற்கு கோர்லைப்பற்றுடன் இயங்கி வந்தது. ஏனைய 37 கிராம சேவையாளர் பிரிவுகளும் வாழச்சேனை கோர்லைப்பற்று பிரதேச செயலகத்துடன் தான் இயங்கி வந்தது. அதன் பின்னர் 1/4/2002ஆம் ஆண்டில் கோர்லைப்பற்று தெற்கு கிரான் பிரதேச செயலகம் ஆரம்பிக்கப்பட்டவுடன் 18 கிராம சேவையாளர் பிரிவுகள் இந்த செயலகத்திலே இயங்க தொடங்கின. இதிலே அந்த 5 கிராம சேவையாளர் பிரிவுகளும் நேரடியாக வாழச்சேனை பிரதேச செயலகத்தில் இருந்துதான் கிரான் பிரதேச செயலகத்துடன் இணைக்கப்பட்டதை தவிர அதற்கு முன்னர் அது வேறொரு எந்த பிரதேச செயலகத்துடனும் இணைக்கப்பட்டிருக்கவில்லை. ஆதலால் இந்த பிரதேச செயலகமானது ஓட்டமாவடியிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இந்த தவறான கருத்துக்களை மக்களிடையே பரப்பி இனமோதல்களை ஏற்படுத்துவது வேதனைக்குரிய விடயம். ஆகையால் உண்மையிலேயே அனைவரும் புரிந்து செயற்படுவது நல்லதென்று நினைக்கின்றேன். ஓட்டமாவடியுடன் கசட் பண்ணப்பட்டதை அடுத்து மீதமுள்ள 7 கிராம சேவையாளர் பிரிவுகளும் யோசித்தார்கள் தங்களுக்கென்ற ஒரு தனியான பிரதேச செயலகத்தை கோருவோம் என்று. அந்த அடிப்படையில் அவர்கள் தனியான பிரதேச செயலகம் ஒன்றை கோரினார்கள். இதற்கு வாய்ப்பாக அவர்களிடம் இருந்தது 7 கிராம சேவையாளர் பிரிவுகள். ஓட்டமாவடியில் இயங்கிய 9 கிராம சேவையாளர் பிரிவில் தேவட்டவான் 210 என்ற கிராம சேவையாளர் பிரிவை இணைத்துக் கொண்டால் என்கின்ற 211 என்கின்ற கோர்லைப்பற்று வடக்கு வாகரை கிராம சேவையாளர் பிரிவுகளை இணைத்துக் கொள்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக தியாவட்டவான் கோர்லைப்பற்று மத்தியிலே அலுவலகத்தை அமைத்து அதிலிருந்து அந்த 211 என்ற பிரதேச செயலகத்தை எடுத்து அதை 2ஆக உடைத்து 211 சென்று என்ற இன்னொரு புதிய செயலகத்தை உருவாக்குவதோடு 211 என்கின்ற மாங்கேணி தெற்கு கிராம சேவையாளர் பிரிவை உடைத்து ஆரமுனை என்கின்ற 211 G2 என்கின்ற ஒரு சபையை உருவாக்கி 11 சபைகளாக அமைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு ஆசை கொண்டு 2 சபைகளை பெறுவதற்கு முயற்சி மேற்கொண்டார்கள். அவர்கள் கேட்டது ஒரு சபை, ஒரு பிரதேச செயலகம். 2 பிரதேச செயலகங்களை அமைப்பதற்கு வாகரையில் இருந்தும் கிராம சேவையாளர் பிரிவு எடுக்க வேண்டும், கிரானில் இருந்தும் எடுக்க வேண்டும், ஓட்டமாவடியில் இருந்தும் எடுக்க வேண்டும். போதாக்குறைக்கு வாழச்சேனை பிரதேச செயலகத்தில் இருந்து வைத்தியசாலை, வங்கிகள், புகையிரத நிலையம் உள்ள பகுதிகளையும் அடையாளப்படுத்தி நில அளவை திணைக்களத்தின் உதவியுடன் இவைகள் 0 அட்மினிஸ்ட்ரேஷன் என்று வரைபடத்தில் குறிப்பிடுகின்ற அளவுக்கு இந்த நிர்வாகத்தின் ஊழல்கள் சென்றிருக்கின்றன. இந்த அரசியல் செல்வாக்கு அரச நில வரைபடத்திலே 0 அட்மினிஸ்ட்ரேஷன் என்பதை சொல்ல வேண்டியவர்கள் நிர்வாக அதிகாரிகள். அந்த நிர்வாக அதிகாரிகளில் எந்த கலந்த ஆலோசனையும் இன்றி நில அளவை திணைக்களம் தன்னிச்சையாக அந்த பிரதேசங்களை 0 அட்மினிஸ்ட்ரேஷன் என்று இன்று வரை காட்சிப்படுத்துகிறது எல்லா ஆவணங்களிலும். ஆகையினால் தமிழ் முஸ்லிம் என்ற பிரதேச வேறுபாடுகள் இன்றி நீங்கள் விரும்பிய 16 சபைகளையும் அமைத்து ஒரு சபை அமைப்பதும் ஏனைய சபைகள் இன்னொரு சபையை செயலமாக இயங்குவதும் எல்லோருக்கும் நன்மை விளைவிக்கும். இந்த நிலத்தை பொறுத்தவரையில் மட்டக்களப்பு மாவட்டம் உள்ளாக முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் விவசாய நிலங்கள், பயிர் செய்ய நிலங்கள், மாடு வளர்ப்பு, காணி வளர்ப்பு, எல்லா சகல நிலங்களும் எல்லாருக்கும் பொதுவானது. சனடத்தியை பொறுத்து காத்தான்குடி எடுத்துக்கொண்டால் 3 சதுர கிலோமீட்டர், வேற ஒரு எடுத்துக்கொண்டால் 6 சதுர கிலோமீட்டர், 34 சதுர கிலோமீட்டரும் மீதமுள்ள 6 சதுர கிலோமீட்டரும் சேர்ந்து ஒரு சபையை அமைப்பது மிக மிக பொருத்தமானது. மட்டக்களப்பு மாவட்டத்திலே கோர்லைப்பற்று மண்முனை நோக்கு வந்து 45 கிராம சேவையாளர் பிரிவுகளுடைய மண்முனை தெற்கு எரிவில் 48 கிராம சேவையாளர் பிரிவுகளுடன் இயங்குகிறது. ஏறாவூர் பற்றி 39 கிராம சேவையாளர் பிரிவுகளுடன் இயங்குகின்றது. சனத்தொகை அடிப்படையில் பார்த்தாலும் 75,000க்கு மேற்பட்ட சனத்தொகையும்
நகரத்திலே 1,20,000 மேற்பட்ட சனத்தொகையும் வகிக்கிறார்கள். கோர்லைப்பற்று மத்தி 16 கிராம சேவையாளர் பிரிவுகளிலும் 75,000 சனத்தொகை இல்லவே இல்லை. பொய்யான தகவல்களை இங்கு பகிர்வதை தயவு செய்து தவிர்த்துக் கொள்ளுங்கள். ஓட்டமாவடியிலே 29,000 சனத்தொகை, கோர்லைப்பற்று மத்தியிலே ஒரு 24,000 சனத்தொகைக்கு மேல் சனத்தொகை இல்லை. ஆகவே கூட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு 50,000 சனத்தொகை தாண்டாத சனத்தொகை 70,000க்கு மேலாக பொறுப்பு வாய்ந்தவர்கள் கூறி வீண் குழப்பங்களை ஏற்படுத்தாது சகலரும் பேசி ஒற்றுமையான தீர்வு ஒன்றுக்கு வர வேண்டும் என்பதை கூறி, இவ்வாறான சூழ்நிலையில் ஏன் இப்போது இது தொடர்ச்சியாக விவாதிக்கப்படுகிறது? இந்த விடயங்களில் தமிழ் தலைமைகளிடம் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பற்ற தனம் அல்லது தமிழ் தலைமைகளினுடைய ஒரு நலிந்த அரசியலினுடைய வெளிப்பாடுதான் இவ்வாறான விவாதங்கள் தொடர்ச்சியாக இடம்பெறுவதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னரும் முஸ்லிம் சமூகத்தை ஒரு விதமான ஒரு கட்டுப்பாடுகளுக்குள் வைத்திருந்ததான குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. தமிழ் முஸ்லிம் மக்கள் இணைந்திருந்திருக்கின்றார்கள். பல காலப்பகுதியிலே அவர்கள் ஒன்றாக வாழ்ந்திருக்கின்றார்கள், ஒன்றாக கல்வி கற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கிடையில் ஒரு சகோதரத்துவம் தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சகோதரத்துவம் வளர்ந்து கொண்டிருக்கின்ற போதுதான் ஆங்காங்கே அரசியலுக்காக தங்களுடைய நலனுக்காக இவர்கள் இவ்வாறான செயற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். இன்னும் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கின்றது. தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கிடையில் இன நல்லுறவு அல்லது இன நல்லிணக்கம் என்பது மிக முக்கியம் என்பதில் அந்த இரு சமூகங்களிலும் இருக்கக்கூடிய அடிமட்ட மக்களிலிருந்து அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இடைநிலை மக்கள் வரையும் ஒரு விருப்பத்தோடு இருக்கின்றார்கள். இந்த அரசியல் தலைவர்கள் தான் அதனை ஒரு பிழையான வழிக்கு அல்லது பிழையான இடத்துக்கு நகர்த்தி செல்லுகின்ற குற்றச்சாட்டும் இருக்கின்றது. இன்னும் ஒரு சந்தேகமும் எழுக்கின்றது. இப்போது மக்களுக்கிடையில் குழப்பங்கள் இல்லை, இன ரீதியான முருகல் இல்லாத போது கிஸ்புல்லா போன்றவர்களின் இவ்வாறான கருத்து என்பது அந்த மக்கள் மீண்டும் ஒரு போராட்ட தூண்டுகின்றது அல்லது அந்த போராட்டங்களை ஏற்படுத்துகின்ற மனநிலையை ஏற்படுத்தி இப்போது இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு குடைச்சலை கொடுப்பது அல்லது முடக்கங்களை ஏற்படுத்துவது அல்லது தடைகளை ஏற்படுத்துவதற்கான ஒரு மூலோபாயமாக இருக்கலாமா என்கின்ற சந்தேகம் பலரிடம் வலுக்கின்றது. இவ்வாறு இருக்கின்ற போது தமிழ் முஸ்லிம் சமூகங்கள் இணைந்து வாழ வேண்டும் என்பதில் இரு சமூகங்களும் உண்மையில் பெரும் விட்டுக் கொடுப்புகளோடும் தயார் நிலையிலும் இருக்கின்றார்கள். தமிழர் தரப்பை பொறுத்தவரையில் முஸ்லிம் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள் தொடர்பில் தொடர்ச்சியாக தங்களுடைய வருத்தங்களையும் மன்னிப்புகளையும் அரசியல் தலைவர்கள் தொடங்கி விடுதலை புலிகளின் தலைவர் வரை அனைவரும் தெரிவித்திருக்கின்றனர். அதே போன்று யாழ் மாவட்டத்திலிருந்து முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டது தொடர்பில் வருத்தங்களை தெரிவித்திருந்த விடுதலை புலிகள் தரப்பினர் அந்த மக்கள் மீள்குடியேற்றத்தில் ஈடுபடுவதற்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸோடு ஒரு ஒப்பந்தத்தின் பிரகாரம் அவர்கள் தங்களுடைய பிரதேசங்களுக்குள் வரலாம், அவர்கள் தங்களுடைய பிரதேசங்களுக்குள் இருக்கலாம் என்கின்ற ஒரு உயரிய சிந்தனையும் வெளிப்படுத்தி இருந்தார்கள். அந்த வெளிப்பாடுகள் தமிழர் தரப்பால் காலாகாலங்களிலே அரசியல் தலைவர்களாலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் இன்று வரைக்கும் தமிழர் தரப்பிடம் இருக்கக்கூடிய ஒரு வருத்தம், இன்று ஓட்டமாவடியில் இருக்கக்கூடிய காளி கோயிலை நான் தான் இடித்தேன் என்று ஒரு திராணியோடு கூறுகின்ற கிஸ்புல்லா இது செய்தது தவறு அல்லது நான் இவ்வாறு செய்து விட்டேன் என்று ஒரு இடத்திலாவது மனம் வருந்தி இருக்கின்றாரா? அல்லது அந்த சமூகத்தை சார்ந்த யாராவது அல்லது எந்த ஒரு தனிநபராவது இவ்வாறான செயற்பாடு கடந்த காலங்களில் நடந்திருக்கின்றது, எமக்கும் இந்த விடயம் ஒரு மனவருத்தத்தை ஏற்படுத்துகிறது, புண்படுத்துகின்ற செயலாக இருக்கின்றது, இதனை கடந்து செல்ல வேண்டும், இதுக்கு நாங்களும் ஒரு மன்னிப்பை கேட்கின்றோம் என்று முஸ்லிம் தரப்பிலிருந்து இன்று வரைக்கும் யாராவது ஒருவர் மன்னிப்பு கேட்டிருக்கின்றாரா? இல்லை. ஆனால் தமிழ் தரப்பை பொறுத்தவரையில் சந்தர்ப்பம் கிடைக்கின்ற போதெல்லாம் அரசியல் தலைமைகளும் கேட்டிருக்கின்றது, விடுதலை புலிகளின் தலைமைகளும் இதில் தங்களுடைய வருத்தங்களையும் மன்னிப்புகளையும் வெளிப்படுத்தி இருக்கிறது. ஆனால் இன்று வரைக்கும் முஸ்லிம் சமூகம் இவை தொடர்பிலோ அல்லது இன்று முடிந்தால் வெளியேற்றப்பட்ட தமிழர்களை முஸ்லிம்கள் ஆக்கிரமித்த இடங்களில் குடியமர்த்த முடியுமா, அல்லது அவர்களுடைய அடையாளங்களாக இருந்த இந்து கோயில்கள் இடிக்கப்பட்ட இடத்தில் ஒரு சிறிய இடங்களில் உங்களுடைய அடையாளமான இந்து கோயில்களை நிறுவுங்கள் என்று முஸ்லிம் சமூகம் கூறுமா? கூறாது. ஆனால் இன்று தமிழ் சமூகம் முஸ்லிம் சமூகங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு எதிராக தொடர்ச்சியாக அவர்களோடு கூடவே பயணித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வெளிப்பாடு இன்று வரைக்கும் யாரும் நிராகரிக்க முடியாது. இன்று இவ்வளவு பேசுகின்ற ரவுஃப் ஹக்கீம் அவர்கள், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் தன்னை ஒரு நடுநிலைவாதியாகவும் யதார்த்தவாதியாகவும் பேசிக்கொள்ளக்கூடியவர், இந்த சம்பவங்கள் தொடர்பில் எங்காவது ஒரு இடத்தில் அவர் வருத்தம் தெரிவித்திருக்கின்றார்? இல்லை. ஆனால் தமிழ் சமூகங்கள் இன்று தங்களுடைய நலனுக்காக அல்லது தங்களுடைய நலன் முன்னிலைப்படுத்த வேண்டும், தாங்கள் கிழக்கு மாகாணத்தில் ஒரு முக்கியமானவராக எல்லா சமயங்களோடும் உரையாடுகின்றவராக இருக்க வேண்டும், எனவேதான் எங்களுக்கு தூதரகங்களில் வருகின்ற போது நாங்கள் ஒரு நடுநிலையாளராக வருவார்கள் என்கின்ற ஒரு சிந்தனையில்
எத்தனை முறை நீங்கள் குனிந்து கொடுக்கின்றீர்கள் அல்லது எத்தனை முறை வளைந்து கொடுக்கின்றீர்கள்? எத்தனை முறை தமிழ் சமூகத்துக்கு விரும்பத்தகாத விடயங்களை அரசியலில் நாகரீகம் விட்டுக் கொடுப்பென்று உங்களுடைய சுயநலனுக்காக முதலமைச்சராக வேண்டும் என்கின்ற கனவுகளுக்காகவெல்லாம் நீங்கள் செய்வது இவ்வளவு ஒரு வருந்தத்தக்க செயல் என்று மக்கள் பேசிக் கொள்கிறார். தமிழ் முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையில் அவர்கள் என்றுமே இணைந்து வாழ முற்பட்டவர்கள், இணைந்து வாழ்ந்த சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஈழ விடுதலை போராட்டங்களோடும் இணைந்து பயணித்தவர்கள், இதனை அறிந்தவர்கள். தமிழ் முஸ்லிம் மக்களுக்கு இடையில் மத ரீதியாக அவர்களுக்கிடையில் அவர்கள் வழிபாட்டு நிலைகளில் தான் மாற்றம் இருந்ததை ஒழிய கடந்த காலங்களில் அல்லது 20-30 வருடங்களுக்கு முன்னர் கிழக்கு மாகாணமாக இருக்கலாம் அல்லது வடமாகாணமாக இருக்கலாம், அவர்களுக்கிடையில் இன நல்லிணக்கம் இருந்திருக்கின்றது, இருந்து கொண்டு வந்திருக்கின்றது. இதனை சீர்குலைத்தவர்களுள் கிழக்கு மாகாணத்தில் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடியவர் எம்எல்ஏ ஹிஸ்புல்லா. இந்த ஹிஸ்புல்லா யாரின் நிகழ்ச்சி நிரலில் இயங்கி இருக்கின்றார்? இவரை வழிநடத்தியவர்கள் யார்? இவர் யாரோடு தொடர்பில் இருந்திருக்கின்றார்? இந்த சமூகங்களுக்கிடையில் இருந்த ஒரு இன நல்லிணக்கத்தை குலைத்தது யார் என்கின்ற ஒரு கேள்விதான் இப்போது பலமாக எல்லோர் மத்தியிலும் எழும்புகின்றது. அதற்கு சிறந்த உதாரணமாக வடக்கு கிழக்கு இணைப்பு ஒன்று ஏற்பட வேண்டுமாக இருந்தால் முஸ்லிம் சமூகங்களோடும் அது தொடர்பில் முறையான விதத்தில் கலந்துரையாடப்படும் என்று திரு சம்பந்தன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் இறப்பதற்கு முதல். அதே போன்று விடுதலை புலிகளும் தனியழகு தொடர்பில் முஸ்லிம் சமூகத்தினுடைய கரிசனை தொடர்பில் அந்த சமூகத்தை மதித்து பேசியிருந்தார்கள். இவ்வாறெல்லாம் ஒற்றுமைகள் நிகழ்ந்திருக்கின்றன கடந்த காலங்களில். ஆனால் இந்த ஒற்றுமைக்கு குந்தகமாக செயற்பட்டவர் யார் என்று சொன்னால் வேறு யாருமில்லை, எம்எல்ஏ ஹிஸ்புல்லா அவர்கள் செயற்பட்டிருக்கிறார். அவருடைய பேச்சையே நாங்கள் இப்போது பார்ப்போம். வடக்கு கிழக்கு இணைப்பதற்கான யோசனையை பாராளுமன்றத்திலே முன்வைத்த போது இதற்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. வடக்கு வடக்காக கிழக்கு கிழக்காக இணைக்க வேண்டும். நாங்கள் 2 சமூகமும் ஒற்றுமைப்பட்டு செயற்பட வேண்டும். ஆனால் வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு இந்த அரசாங்கம் முனைந்தால் கிழக்கு மாகாணத்திலே 26 ஓடும் என்று நான் சொன்னேன். மிக தெளிவாக அந்த விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இணைந்திருந்த தமிழ் சமூகத்தை அல்லது இணைந்து செயற்பட விரும்பிய தமிழ் சமூகத்தை ஈழ விடுதலை போராட்டத்தில் இன்று ஓட்டமாவடி பிரதேசத்தில் இருந்த பலர் கூட மாவீரர்கள் பட்டியலில் இருக்கின்றார்கள். பல முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார். இவர்களுக்கிடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்தியது யார்? அந்த விரிசலின் கிழக்கு மாகாணத்தின் முதன்மை பேர்வழியாக பார்க்கப்பட வேண்டியவர் ஹிஸ்புல்லா அவர்கள். அதனை பார்க்கின்ற போது அந்த காணொளியில் உங்களுக்கே தெரியும். அவ்வளவு காவலர்களை நான் நின்று அமைத்தவர். அங்கிருக்கின்ற ஒவ்வொரு அப்போது இருந்த மாகாண உறுப்பினர் கௌரவ எஸ்எல்எம் ஹனீஃபா அவர்களுக்கு மற்றும் அவங்களுடைய கிராமத்தினர் தெரியும். மாஞ்சோலை கிராமத்திலே, மீராவுடைய கிராமத்திலே, எல்லைகளிலே ஒவ்வொரு கருவாக்கணி அந்த பிரதேசங்களிலே நான் நின்று இரவு பகலாக நின்று தங்கி இருந்து அந்த காவலரங்களை நாங்கள் அமைத்தோம். அமைத்து தான் அந்த முஸ்லிம்களை நாங்கள் பாதுகாப்போம். பொருளை மத்தி பிரதேச செயலகத்தை நான் தான் உருவாக்கினேன். அதை செய்தது அவ்வளவும் நான் தான். அதற்காகத்தான் எனக்கு 2000 ஆண்டு கொடும்பாவை எரித்து என்னை தோக்கடித்தார்கள் தமிழ் மக்கள். 2000 ஆண்டு என்னை தோக்கடித்ததும், எனக்கு எதிராக ஜோசப் பராஜ் தலைமையிலே மிகப்பெரிய கான்சகத்திலே கொடும்பாவை எரித்ததும் நான் அந்த கோரளை பற்றி மத்தி பிரதேசத்தை உருவாக்கியதான். அதை உருவாக்கி அதற்கான செயல்பாடுகளை செய்து நான் திறப்பதற்கு வையமே காரியாலயத்தை எடுத்து அதுக்கு தளபாடங்களையும் நான் தான் பெற்றுக் கொடுத்தேன். என்னுடைய நிதி ஒதுக்கீட்டில் இருந்துதான் அந்த கோரளை பற்றி மத்தி பிரதேச ஆரம்ப கட்டத்தான தளபாடங்கள் டைம் அவ்வளவும் வாங்கியது. வையமே காரியாலயத்தை புனரமைத்து அதில் தான் நாங்கள் திறப்பதற்கு இருந்தோம். ஆகவே அது உட்பட அங்கே இருக்கின்ற ஓட்டமாவடி மத்தியில் இருக்கின்ற ஆதார மண்டபம், வாழச்சேனையில் இருக்கிற கட்டிடங்கள், பாடசாலைகள், புதிய அங்கிருக்கின்ற அவ்வளோ அநேகமான புதிய அத்தனையும் என்னுடைய நிர்வாக காலத்திலே திறக்கப்பட்டது. அங்கிருந்த ஓட்டமாவடி மக்களுக்கு ஒரு பிரதேசம் கட்டுவதற்கு ஒரு காணி இருக்கவில்லை, ஒரு தேவைக்கு இருக்கவில்லை. அப்பொழுது இருந்த அந்த சவக்காலை அதிலே கட்டுவதற்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தது. நான் முன்னின்று அந்த காணியை முழுமையாக நான் தான் பெற்றெடுத்தேன். நான் அரசுக்கு எடுத்தேன். மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக இருந்தபோது அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முழு சவக்காலையை நான் தான் பொறுப்பேற்றேன். ஜோசப் பரராஜசிங்கம் உட்பட அப்போது இருந்த எம்பிக்கள் மிக கடுமையாக என்னை எதிர்த்தார்கள். நான் அதை விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று. இருந்தாலும் அதை நான் பகிரங்கமாக அந்த காணியை பொறுப்பேற்று தான் அந்த காணியிலே இன்று இருக்கின்ற மர்கஸ், ஓட்டமாவடி பிரதேச செயலகம், லைப்ரரி, போஸ்ட் ஆஃபீஸ் எல்லாம் நாம் கட்டினோம். நான் செய்தாக்கா சொல்லவில்லை, நாம் செய்தோம். ஓட்டமாவடி போஸ்ட் ஆஃபீஸ் நாங்கள் கட்டினோம். அந்த காணியை நாங்கள் எடுத்து இவ்வளோ அந்த முழு காணியை நாங்கள் எடுத்தோம். கடும் ஆர்ப்பாட்டம் பிரச்சனை இருந்தது. புலிகள் எனக்கு மரண நினைவித்தார்கள், இவ்வளோ எதிர்த்தார்கள் என்னோடு. இருந்தபோது அந்த காணியை முழுமையாக பொறுப்பேற்று நாங்கள் எடுத்து தான் அதில் போஸ்ட் ஆஃபீஸை கட்டி, குவார்ட்டர்ஸை கட்டி, அதோட பிரதேசத்தை நான் தான் கட்டினேன். ஆகவே அது அவ்வளவு நாங்கள் செய்தோம். அதில் தான் மர்கஸு காணியை படைத்தோம். அதை ஒன்று தான் இப்பொழுது கட்டப்பட்டிருக்கின்ற மார்க்கெட் ஓட்டமாடி, அதுவும் நான் தான் கட்டினேன். அதுவும் ஒரு கோயில் காணி. இவ்வளவு பிரச்சனை இருந்தது. இந்த அதில் கோயில் கட்டப்பட்டிருந்தால் ஓட்டமாடி நேரத்தில் கோயில் இருந்திருக்கும். அதை மறந்துவிடக்கூடாது.
நான் அதிலே கோயில் இருந்த காணி இவ்வளவு பிரச்சனை இருந்தது. அப்போது இருந்த எம்பிக்கள் துரைராஜசிங்க மிக கடுமையாக எதிர்த்து வாதாடினார். மிக கடுமையான நான் மாவட்ட அபிவிருத்தி கொடுத்தார் என்ற அதிகாரத்தை பயன்படுத்தித்தான் அந்த காணியை நான் பொறுப்பேற்றி பிரதிநிதி கொடுத்து ஓட்டமாவடி பள்ளிவாசலுக்கு கொடுத்து அதிலே நாங்கள் ஒரு மார்க்கெட்டை கட்டினோம். நான் தான் முதலாவது நிதி ஒதுக்கீடு செய்து அந்த முஸ்லிம் தீவிரவாத கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்து அதற்கு வலி சேர்க்கின்ற வகையில் வெளிப்படையாக செயற்படுகின்ற எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா அவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்று 2019 ஆண்டு காலப்பகுதியிலே அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருந்த போது அதன் ஊடக பேச்சாளராக இருந்த எம்ஏ சுமந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். ஹிஸ்புல்லாவின் கருத்து அல்லது அவருடைய சாயல் அனைத்தும் ஒரு தீவிரவாதத்தை தூண்டுவது போல் இருப்பதாக சந்தேகத்தை வெளியிடுகின்றார் எம்ஏ சுமந்திரன் அவர்கள். அவருடைய கருத்து இவ்வாறு இருக்கின்றது. அப்படியாயின் எப்படி நீங்கள் இன்று ஹிஸ்புல்லாவோடு தேனிலவில் இருக்கின்றீர்கள்? அவைதான் இன்று இருக்கக்கூடிய வினாவாக இருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் சமூகத்துக்கு எதிராக செயற்பட்டதில் முதன்மை நபரான ஹிஸ்புல்லா எந்த ஒரு வருத்தமும் தெரிவிக்கவில்லை. ஆனால் அவரோடு இன்று நீங்கள் கூடி குலாவுகின்றீர்கள். கேட்டால் அற்ப சொற்ப ஆசைகளுக்காக அல்லது பயனற்ற பிரதேச சபைகளின் தவிசாளர்களை பெறுவதற்காக இன்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முக்கிய பிரமுகராக இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவோடு உரையாடுகிறோம். இன நல்லிணக்கம் அல்லது முஸ்லிம் தமிழ் மக்களுக்கு இடையில் உறவு முக்கியம் என்பது உங்களுடைய பிரதேச சபைகளின் தவிசாளர் பதவிகளுக்காக என்று மக்கள் கேட்கின்றார்கள். கொலை குண்டு தாக்குதல் ஈடுபட்டவர்கள் மிகவும் முக்கியமாக காத்தான்குடியைச் சேர்ந்தவர்கள். காத்தான்குடி அரசியல் தலைவர்களிலே ஹிஸ்புல்லா மிகவும் முக்கியமானவர். முன்னைய நாட்களிலே முஸ்லீம் தீவிரவாத கருத்துக்களை வெளிப்படையாகவே சொல்லியிருந்தவர். ஆகையினாலே தீவிரவாத குழுக்கள் காத்தான்குடியிலே உருவாவதற்கும் அவருக்கும் நிச்சயமாக சம்பந்தம் இருந்திருக்க வேண்டும். அந்த பின்னணி ஆராயப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும். இவ்வாறான சூழ்நிலையில் இவ்வாறு சந்தேகங்கள் வலுக்கின்றன. இப்படி பார்க்கின்ற போது இன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஹிஸ்புல்லா விசாரிக்கப்படுவாரா? 2019 ஆண்டு சுமந்திரன் கூறிய விடயங்கள் இன்று வரைக்கும் நிலுவையில் இருக்கின்றது. ஹிஸ்புல்லாவை விசாரணை செய்வார்களா? அல்லது தமிழரசு கட்சியில் அன்று வலுவான குரல்கள் பல ஒலித்திருந்தன. அவை தொடர்பில் பார்ப்போம். ஹிஸ்புல்லா தொடர்பில் இரத்த ஆறு ஓடும் என்று கூறிய கருத்துக்கள் எல்லாம் இப்போது இவற்றை வேண்டும் என்று கூறவில்லை. இந்த இன நல்லிணக்கம் இன்று இருக்கக்கூடிய தேசிய மக்கள் சக்தி அரசை குழப்புகின்ற வகையிலா ஹிஸ்புல்லாவின் பேச்சு இருந்திருக்கின்றது? அல்லது இந்த ஹிஸ்புல்லாவின் பேச்சின் பின்னணியில் இப்போது ஒரு சுமூகமான அரசியலை கொண்டு செல்லுகின்ற தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு அழுத்தத்தை கொடுப்பது அல்லது அந்த அரசுக்கு ஒரு அழுத்தத்தின் பிரகாரம் ஒரு எச்சரிக்கையை கொடுப்பதா என்கின்ற சந்தேகம் அரசியல் ஆய்வாளர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த விடயத்தை தமிழ் சமூகம் எப்படி கையாளப் போகிறது என்று. தமிழ் சமூகத்திடம் இருக்கக்கூடிய ஒரு துன்பியல் சம்பவம் என்னவென்று சொன்னால், தமிழ் சமூகத்தை முறையாக பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அல்லது தமிழ் சமூகத்தின் வலிகளை அந்த வலிகளோடு நின்று பேசக்கூடிய அல்லது வலிகளில் நின்று வெளிவந்த ஒரு தலைவனை இன்று தமிழ் சமூகம் இழந்திருக்கின்றது. அந்த தலைவன் ஒருவன் இன்று தமிழ் சமூகத்தில் இல்லை. இன்று இணக்க அரசியல் பேச வேண்டும், 3 மொழிகளும் தெரிய வேண்டும். தமிழ் சமூகத்துக்கு இன்று இருப்பதெல்லாம் ஆடம்பரமும் அல்லது மொழியும் அதற்கு அலங்கரிக்கக்கூடிய விடயங்களுமே ஒழிய அந்த தமிழ் சமூகத்தின் வலியை அல்லது வேதனையை முறையான சொல்லாடலில் முறையான விதத்தில் வெளிப்படுத்தக்கூடிய அரசியல் தலைமை தமிழ் சமூகத்துக்கு இல்லை. இன்று விட்டுக் கொடுப்பு என்கின்ற பெயரில் முஸ்லிம் தலைமைகளிடம் தமிழ் மக்களின் கிழக்கு தமிழர்களின் அடையாளங்களையும் உரிமைகளையும் தேவையற்ற விதத்தில் அடமானம் வைக்கின்ற அந்த பிற்போக்கான அரசியலை இலங்கை தமிழரசு கட்சி கிழக்கு மாகாணத்தில் விட்டுவிட வேண்டும். அல்லது சாணக்கியன் போன்றவர்கள் வரலாறு தெரிந்தவர்களிடம் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்பில்லாமல் தொடர்புள்ள விடயங்களோடு தொடர்பற்ற விடயங்களை தொடர்பில்லாமல் பேசி ஒரு விடயத்தை திசை மாற்றுகின்ற அல்லது மடை மாற்றுகின்ற தன்மையில் இருந்து விடுபட வேண்டும் என்று பொதுமக்கள் கேட்கின்றார்கள். இவை ஒரு கரிசனையின் அடிப்படையில் மக்கள் தரப்பால் கூறப்படுகின்ற கருத்து. இந்த தகவல்களோடு இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.